பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. என்னங்க இது? ஏதோ ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க. இன்னொரு முறை சொல்லவா? பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட பலம் ஒரு பலவீனமான நேரங்களை அறிஞ்சு விஷயங்களை செஞ்சால் உங்களுக்கு தோல்வியே ஏற்படாது. சரியான நேரத்தில் நீங்கள் செயல்பட்டால் எந்த காரியத்திலையும் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு தான் வெற்றி. உங்களோட பலம் பலவீனமான நேரம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அழகாக சிந்தனை பண்ணி ஜெயிக்க முடியும். ஒரு குட்டி கதை சொல்கிறேன், சரியா? ஒரு சாம்பியன் இருந்தான், குத்துச்சண்டை வீரர். ரொம்ப பலசாலிங்க. யார் பார்த்தாலும் என்ன பண்ணுவான், ஒரு 10 பேரை வீழ்த்தக்கூடிய பவர் அவங்ககிட்ட இருந்தது. யாருமே அவனை நெருங்க முடியாது. ஒரு ஒல்லியான ஒரு வீரன் தன்னுடைய ஆயுட்காலத்தில் எப்படியாவது அவர் வீழ்த்தியே ஆவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கான். ஓகேவா? அதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி, சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இப்போ அவனுக்கு வந்துருச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெரிய குத்துச்சண்டை போட்டி அங்கே நடக்குது. நடக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக இவர் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட 10 பேரையாவது வீழ்த்தணும். அப்போ அந்த போட்டியில் என்ன பண்ணுறான், அந்த தலை சிறந்த வீரன் என்ன பண்ணுறான், அடுத்தடுத்த சுற்றுக்களை எல்லாத்துலேயும் இந்த 10 வீரர்களை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வாங்கிடுறான். அப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஒல்லியானவன் போய் எதிர்கொள்கிறான். ஜெயிக்க முடியுமா முடியாத சொல்லுங்கள் பார்க்கலாம். சிரிச்சு சொல்லுங்களேன். எஸ், ஜெயிச்சிட்டாங்க. ஒல்லியானவன் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த 10 பேரையும் வீழ்த்தின அந்த மாபெரும் சாம்பியன் இப்போ டயர்டாக இருப்பாரா இல்லையா? அப்போ தான் அந்த ஒல்லியான சாம்பியன் உள்ளே போகிறாரு. கரெக்டான டைம் பார்த்து இவனை அடித்து துவம்சம் பண்ணி இவர் ஜெயிச்சிட்டார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காக்கை என்ன பண்ணுமா, தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். பகலில் வென்றோம். அதேபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ப காலம் வேண்டும். கரெக்டு தானே? நீங்களும் ராஜா தாங்க, எல்லாருமே ராஜா ராணி தான். நம்ம சிந்திச்சு எந்த டைமில் எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சால் எல்லாத்துலேயுமே வெற்றி. இந்த கருத்தும் குரலுக்குரிய விளக்கத்தோட கதை சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.